எங்க போனாலும் எப்படி போனாலும் தலைவன் நல்லா விளையாடுவான். கரெக்ட். ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு நீ வந்து இப்ப ஸ்ரேயஸ் ஐயருக்கு எதுக்கு நீ பெருமையா? இல்ல ஸ்ரேயஸ் ஐயரை நான் உன்கிட்ட கொடுத்துறேன். சரி ஓகே. இங்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, இவர் எப்படின்னா எல்லா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் பிடிக்கும். ஒரு பெட்டுன்னு சொல்லலாம், ஸ்டாஃப்ஸுக்கான பெட்டு. ஆனா எதுக்கு இருக்குன்னு தெரியல. அது வேற. ஆனா உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்காது. கரெக்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பெட்டு எந்த சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்சிச்சு, எந்த பசங்களுக்கு பிடிச்சிச்சு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் யாரு? கில்லு. ஆனா சரி, இப்போ நீ கேட்கலாம், கில்லு எப்பறம் நீ ஸ்ரேயஸ் ஐயர் கூட இது பண்ண? அதாவது கில்ல ஏன் ஸ்ரேயஸ் ஐயர் கூட பண்ணலாம் ஒண்ணு, இன்னொன்னு ஸ்ரேயஸ் ஐயர் கூட பண்றதுக்கு கரெக்டான ஆள் வந்து பட்டிதர் தான் நான் சொல்லுவேன். ஆனா பட்டிதருக்கும் ஐயருக்கும் பார்த்தனா, ஐயர் கிட்டத்தட்ட 100 மேட்ச் 125 மேட்ச் 150 மேட்ச் விளையாட போறாரு அந்த சீசன் விளையாட நினைக்கிறேன். ஆனா நம்ம பட்டிதர் 50 மேட்ச் வரை ஒழுங்கா விளையாடல. ஓகே, அதனால கம்பேர் பண்ண முடியாது. இன்னொன்னு பட்டிதர் கேப்டனா பண்ணது இது 2வது சீசன் தான். 2வது வருஷம். அப்ப கில்லுமே 2வது வருஷம் தானே பண்ணிட்டு இருக்காரு கேப்டனா. அப்புறம் எப்படி கொண்டு வரலாம்? கேப்டனா பண்றது 2வது வருஷம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரும். எடுத்தோன்னே இங்க கேப்டனுக்கு போகாது. சரி சார், ஓகே சார், சொல்லுங்க சார்னா கில்லு கிட்டத்தட்ட ஒரு 128 மேட்ச்ல 4000+ ரன் அடிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து வழங்கப்பட்ட வாய்ப்புகள் வந்து அதிகம். வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் ஜெயிக்கிறது கில்லு தான் இந்த இடத்துல. அது அப்படியே நான் வர்றேன். அதே ஸ்ரேயஸ் ஐயர் 138 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 3900 ரன்னு அடிச்சிருக்காரு. இப்ப சொல்லுங்க, இன்னொன்னு கில் இறங்குற இடம் எங்க, ஸ்ரேயஸ் ஐயர் இறங்குற இடம் எங்க, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சண்டைக்கு வர்றேன். ஐயரு பின்னாடி இறங்குறாரு, முன்னாடி இறங்குறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பின்னாடி இறங்கல, எங்க வேணுமோ இறங்குவாரு எங்கால. அப்படி வாங்க, கில் எங்க நினைச்சா ஒரு 2 down ஆட சொல்லுங்க பாப்போம். ஆனா எங்க ஐயரால ஓபனிங் பண்ண முடியும். சரி ஓகே, ஐயர் ஓபனிங் பண்ணா. சரி இப்போ இப்படி வருவோம். 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான மேட்ச். கில்லு 400 அடிச்சிருக்காரு. எங்க ஒரு 100 காமி? எங்க ஆள்கிட்ட 100 இல்ல. ஆனா எங்க ஆள் எல்லா மேட்ச் கிட்டத்தட்ட தேவையான எல்லா மேட்சஸ்லயுமே 90+ அடிச்சிருவாரு. தேவையான ஒரு குரூசியலான மேட்ச், இந்த மேட்ச்ல இவர் தான்ப்பா பர்ஃபார்ம் பண்ணா பண்ண முடியாது, அதை பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. பெரிய எடுத்துக்காட்டு எம்ஐ பஞ்சாப். ஆனா அந்த குவாலிஃபயர் 2ல ஃபைனல்ல நீங்க வரவே இல்லைல. உங்க கேப்டன்ஷிப்ல நீங்க எங்க ஃபைனல் வந்தீங்க சொல்லுங்க? சரிப்பா, நீங்க எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? நாங்க கிட்டத்தட்ட 3 வாட்டி ஃபைனல் வந்திருக்கோம். அதுல 2 ரன்னரு, ஒரு வின்னர். இன்னொன்னு சொல்றேன், 3மே டிஃபரெண்ட் பிரான்சைசிஸ். ஒருக்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், ஒருக்க கேகேஆர், ஒருக்க பஞ்சாப். 3யுமே ஓரளவுக்கு ஃபைனல் கூட்டு வந்தோம். இன்னும் சொல்ல போனா டெல்லி வந்து ஃபைனல் வந்து ஒரு கேப்டன்ஷிப்ல வந்தாச்சு, சேவாக் கேப்டன்ஷிப்லயே வந்தாரு. அதுக்கப்புறம் கூட்டு வந்தது இவரு. அதே மாதிரி கேகேஆர் கேப்டன்ஷிப்ல கௌதம் கம்பீர் 2010 அதுக்கு நடுவுல எப்பயாச்சும் வந்தாங்களான்னு தெரியல. கௌதம் கம்பீருக்கு அப்புறம் மார்கன் கூட்டு வந்தாரு. அதுக்கு ஆனா கப்பு ஜெயிக்கல. அப்பயும் இவர் கூட்டு வந்து கப்பு ஜெயிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி அடுத்த கேப்டன்ஷிப் பஞ்சாபுக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு, திருப்பியும் வருவாரு. இல்லப்பா அப்படி பார்த்தா கேப்டன்சி நாங்க 2 வருஷம் தான் 24 25 தானே, அதுலயே ஒன்றும் பண்ணலைங்க. கொடுத்த 2 வருஷத்துலயே ஒன்றும் பண்ணலையே. எங்க ஆள்கிட்ட கொடுத்த 2019 கொடுத்தாங்க. முதல் வருஷம் ஓகே, அடுத்த வருஷம் ஃபைனலுக்கு வந்துட்டார்ல. 2வது வருஷம் இது 2வது வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க? கீழே அகலப்பாதாளத்துல இருக்கீங்க. சரி ஓகே, நீங்க இப்படி வர்றீங்க, நான் சுத்தி வர்றேன். எங்க ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, கெரியர் ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 138 வச்சிருக்கோம். நீங்க கம்மியா தான் வச்சிருக்கீங்க. கெரியர் ஸ்ட்ரைக் ரேட் எங்களுக்கு வந்து 135 தான் இருக்கு. தெரியுதா? நாங்க 2025ல உங்க ஸ்ட்ரைக் ரேட் என்ன? ஒரு 150 கீழே 150. நீங்க எங்க அடிச்சீங்கன்னே எனக்கு தெரியல. சரியா? 2025ல கெரியரின் உச்சம்னு ஒருத்தரோட வசனம் இருக்கு தெரியுமா? அந்த வசனத்துக்கு ஆப்டான ஆள்னா நாங்க தான். 150+ ஸ்ட்ரைக் ரேட்டு 180. அதுவும் எந்த இடத்துல? மிடில் ஆர்டர்ல 150+ ஸ்ட்ரைக் ரேட்டு. ஓப்பனிங்ல இறந்து என்னத்த கலட்டுறீங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. தம்பி நீ என்னதான் இருந்தாலுமே கில்லு கூட கம்பேர் பண்ண முடியாது. கில்லு தான் பிசிசிஐக்கு பிடிச்ச ஆளாச்சு. அதனாலதான் இப்போ வரைக்கும் இந்தியாவால ஒரு பெரிய கப்பு ஜெயிக்க முடியல. ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தால் ஜெயிக்க முடியுது, இங்க ஜெயிக்க முடியல. அப்ப கில்லு இப்போ T20 கேப்டன்லாம் வந்து கில்ல எடுத்தாங்க, T20 ஜெயிச்சு விட்டாங்க. டெஸ்ட்ல சார் என்ன பண்றாரு? டெஸ்ட்ல இவர் தான் கேப்டன் தூக்கி கொடுத்தாங்க. என்ன பண்ணாரு? ஆக்சுவலா இது வந்து ஐபிஎல் கம்பேரிசனோட இருந்துக்குருவோம். இதுக்குள்ள நம்ம வந்து போக வேணாம், இதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ ஐபிஎல்ல பெட்டர் கேப்டன், பெட்டர் பிளேயர், பெட்டர் எல்லாமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா ஸ்ரேயஸ் ஐயர். ஆனா எடுக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குற ப்ரையாரிட்டி ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுத்து தொலைங்க. கொடுத்தா இந்நேரம் இந்தியாவா இருந்திருக்கும். கில்லு வீட்டுல இருந்திருப்பாரு. அதனாலதான் அது மக்கள் நாயகன். அவ்வளவுதான். ஸோ வின்னர் யாரு?
வின்னர் யாருன்னு எனக்கு தெரியும், இவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, கில்லுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க.